எல்லாத்தையும் இயேசு என்ன செஞ்சிட்டார்? நமக்காக செய்து முடித்தார். இயேசு இதை எப்போ இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினார் அப்படின்னு நீங்கள் பைபிளில் பார்த்தா, ஆஃப்டர் த கிரியேஷன், எல்லாத்தையும் சிருஷ்டித்து முடித்ததுக்கு அப்புறம் எல்லாம் முடிந்ததுன்னு ஓய்வெடுத்தார். ஆமென். முழு சிருஷ்டிப்பையும் முடிச்சிட்டேன், அப்போ தான் அந்த வேர்டை ஆண்டவர் யூஸ் பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் யூஸ் பண்ணது எங்கே? சிலுவையில் மனிதனுடைய மீட்பிற்காக செய்யப்பட வேண்டிய எல்லா கிரியைகளும் என்ன செய்யப்பட்டு வருது? செய்து முடிக்கப்பட்டு விட்டது. இனி இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனும் தன்னுடைய மீட்பிற்காக அவன் எந்த கிரயத்தையும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவன் அதற்காக எந்த முயற்சி என்ன செய்ய வேண்டாம். நான் என் பாவத்தை போக்குறதுக்காக தான் இதை செஞ்சேன், இல்லை, சொல்ல தேவையில்லை. என் சாபத்திலேருந்து விடுபட தான் நான் இப்படிலாம் பண்ணுறேன், சொல்ல வேண்டாம். எனக்கு பரிகாரத்துக்கு வேறு வழி தெரியல, இதெல்லாம் என்னுடைய முன்னோர்கள் செஞ்சாங்க, அதனால் நானும் செய்கிறேன், அவசியம் இல்லை. இயேசு கல்வாரி சிலுவையில் எனக்காக தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாருங்கிறத நான் நம்புகிறேன்னு ஒரு நபர் சொன்னான். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும், அவர் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், அவருக்கான பிராயச்சித்தம் செய்து முடிக்கப்பட்டு விட்டார். அல்லேலூயா. இந்த நல்ல முழங்கால் படிட்டு ஜெபத்தோடு இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். இப்போ நீங்கள் பாடும்போதே உங்கள் மனசில் எனக்காக எல்லாவற்றையும் இயேசு என்ன செஞ்சிட்டார்? செஞ்சு முடிச்சிட்டாருங்கிற ஒரு மனநிலையோடு பாடணும். இன்னும் என் சாபம் தீரலையே, இன்னும் என் தோஷம் மாறலையே, இன்னும் எனக்கு சமாதானம் கிடைக்கலையே, இன்னும் எனக்கு விடுதலை வரலையே, இன்னும் எனக்கு நான் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கலையே, இன்னும் நான் ஆசீர்வாதமாக இல்லையே, அப்படிப்பட்ட ஒரு துக்கமான எண்ணங்களோடோ அல்லது என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலங்கிற வருத்தமான ஒரு உணர்வோடு அல்ல, எனக்காக எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் செய்து முடித்து விட்டார். என் வேலை சுதந்திரிப்பது தான், என் வேலை அனுபவிப்பது தான், என் வேலை பெற்றுக்கொள்வது தான். இந்த பாடலை பாடி நம் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், தன் ஜீவனை கொடுத்தார். அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். முடிந்தது, நேரம் முடிந்தது, என் சாபம் தரித்திரம் வியாதிக்கு நேரம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது,
என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம், சாபம், தரித்திரம் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் எனக்காக ஆமென் அவர் செய்து முடித்தார். இப்போ அவருடைய சிந்தப்பட்ட இரத்தம் எனக்காக பரிந்து பேசுகிறது. அவருடைய இரத்தம் என்னுடைய குற்ற மனசாட்சியை என்னை விட்டு அகற்றி இருக்கிறது. எனக்குள் ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்திருக்கிறது. ஒரு பூரண ரட்சிப்பின் சந்தோஷத்தை அது எனக்கு தந்திருக்கிறது. இப்போ நான் தைரியமா இயேசுவை எப்படி கூப்பிடலாம்? அப்பா, பிதாவே அப்படின்னு நினைச்சிடலாம், கூப்பிடலாம். அந்த உரிமையை இயேசு எனக்கு தந்திருக்கிறார். அந்த இரத்தத்தினால் அவர் நம்மை விலைக்கிரயமாக வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை உண்மை நம்புறீங்க? என்ன அவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டார். அப்ப நான் இப்ப யாருக்கு சொந்தம்? இயேசுக்கு தான் சொந்தம். என் மேல உரிமை பாராட்ட இந்த உலகத்திற்கு இன்னும் அதிகாரம் இல்லை. சாத்தானுக்கு இன்னும் அனுமதி இல்லை. இந்த உலகம் சம்பந்தப்பட்ட எந்த தீங்கான காரியத்திற்கும் என் மேல அதிகாரம் செலுத்த நீ முடியவே முடியாது. ஏன்னா நான் விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதற்காக நல்ல கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் எதனால? என் மேல் ஆண்டவர் அன்பு கூர்ந்ததுனால, என் மீது அன்பு கூர்ந்து அவர் சிலுவையில் பலியானதுனால, எனக்காக இரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவன் அவர் ஒப்பு கொடுத்ததுனால, ஆண்டவர் நாம் சத்துருக்களாய் இருக்கும் போது நம்மை நேசித்திருக்கிறார். பாவிகளாய் இருக்கும் போது நேசித்திருக்கிறார். அக்கிரமக்காரர்களாய் இருக்கும் போது நேசித்திருக்கிறார். சிலுவைக்கு பகைஞர்களாய் இருக்கும் போது நேசித்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த அன்பை, இந்த நேசத்தை, இந்த பாசத்தை திடீர்னு நீங்க என் மேல வெளிப்படுத்தலப்பா. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே என்னை நீர் நேசித்தீரே, என்னை நீர் தெரிந்து கொண்டீரே, நான் உமக்கு சொந்தமாக வேண்டும் என்று விரும்பினீரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் பிறப்பதற்கு முன்பே அவர் என்னை பிரித்தெடுத்தார். அவருக்காக வாழ அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான வெளிச்சத்திற்கு நான் வரவழைக்கப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் அடிமை அல்ல, நான் சுதந்திரவாளி, நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. தூதர்களெல்லாம் பார்க்கும்போது ஆமென், நம்ம அவங்கள பார்த்து என்னமோ பெருசா நினைக்கிறோம். ஆனா தூதர்கள் நம்மளை பெருசா பார்க்குறாங்க. ஏன்னா தூதர்களுக்கு ஆண்டுடைய பிள்ளைங்கிற உரிமை இல்லை. அவங்களாம் பணிவிடை ஆவிகள். ஆனா நாமலாம் யாரு? அவருடைய பிள்ளை. அல்லேலூயா. பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ உமக்கென்று. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே ஆராதனை, அனுதினமும் என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தி பிறக்கும்
உமக்கே. பாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்து உம் இரத்தத்தால் ஒப்புரவாக்கி மகிழச் செய்து கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீ. கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீ. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளும் சில நிமிடங்கள் ஆவில நிறைந்து மீட்கப்பட்டவர்களாய் விடுவிக்கப்பட்டவர்களாய் சுதந்திரவாளிகளாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஓ ஹல்லேலூயா. உறவை ஏற்படுத்தி தந்தார், ஒப்புரவாக்கினார். தேவனுக்கும் நமக்கும் இருந்த பிரிவினையை அவர் மாற்றினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த கல்வாரி காட்சி உங்க கண்களுக்கு முன்பாக கொண்டு வா. அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவரை நினைச்சு பாருங்க. அவருடைய தலையிலே முள் கிரீடம், அவருடைய உடம்பெல்லாம் வாரினால் அடிக்கப்பட்டதினால் ஏற்பட்ட காயங்கள். ஓ ஜீசஸ். ஆணிகளிலே கடாவப்பட்டவராய் நமக்காக தொங்கின அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போம். அன்பின் வெளிப்பாடு சிலுவை, அன்பின் அடையாளம் சிலுவை. ஹல்லேலூயா. தியாகத்தின் சின்னம் சிலுவை, மீட்பின் அடையாளம் சிலுவை, மன்னிப்பின் அடையாளம் சிலுவை. ஹல்லேலூயா. ஒப்புரவாக்குதலின் அடையாளம் சிலுவை. ஓ ஹல்லேலூயா. அந்த கல்வாரியை நோக்கி பார்த்து சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போ நீங்க பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று வேண்டினீர் ஆண்டவரே. என்னே உம்முடைய அன்பு, என்னே உம்முடைய மனதுருக்கம், எவ்வளவாய் நீர் இரக்கம் உள்ளவர் என்பதற்கு இதை காட்டிலும் வேறு சான்றுகள் தேவையில்லை ஆண்டவரே. அந்த கல்வாரி நாயகரை போல நான் மாற விரும்புகிறேன். அந்த இயேசுவை போல நான் மாற விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எல்லாவற்றுக்கும் ரோல் மாடல் அந்த இயேசு தான். அவரை தான் நான் நோக்கி பார்த்து அவரை போல நான் மாற விரும்புகிறேன்னு சொல்றவங்க அந்த கல்வாரி காட்சியை உங்க கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து, Thank you Jesus. சிலுவையில் மாட்டி
வதைத்தனரோ உம்மை செந்நிறம் ஆக்கினரோ சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறம் ஆக்கினரோ அப்போதும் அவர்காய் வேண்டி நீரோ அன்போடு அவர்களை கண்டீரன்றோ அப்பாவும் மனம் பெரிதே அப்பாவும் மனம் பெரிதே கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே கல்வாரி அன்பை கர்த்தாவும் பாடுகள் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ எம்மையும் உம்மை போல் ஜீவன் தந்தீரன்றோ எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோ தந்துவிட்டோ அன்பின் கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும் ஏற்று என்றும் கல்வாரி அன்பை கண்கள் கலங்கிடுதே கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தான். ஹல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு எப்படி இருக்கான்? பைத்தியமா இருக்கான். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி இந்த இயேசுவை பத்தி சொல்ற வார்த்தை பைத்தியமா இருக்க முடியும்? அப்படிதானே? இயேசுப்பா பற்றி, அவர் செஞ்ச தியாகத்தை பற்றி, அவர் பட்ட பாடுகளை பற்றி, சிலுவையில் அவர் சகித்த வேதனைகளெல்லாம் நம்ம சொல்லி இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொன்னால் ஒரு குரூப்பு என்ன செய்தான்? அதை பைத்தியமாக நினைக்குதான். அதனால தான் நிருபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு, யூதருக்கு அது இடரலாகவும் கிரேக்கருக்கு அது பைத்தியமாகவும் இருந்துச்சுன்னு பைபிள் எழுதியிருக்கு. ஏன் அப்படின்னா யூதர்கள் எதிர்பார்த்தது ராஜாவை, மேசியா அப்படிங்கிறவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ராஜா. அப்ப ராஜானா எப்படி இருப்பாரு? பயங்கர கம்பீரமா வருவாரு, பயங்கரமா புரட்சியெல்லாம் பண்ணுவாரு, ஆட்சியை கவிழ்த்து என்ன செஞ்சிருவாரு, நமக்கு சுதந்திரத்தை என்ன செய்வாரு. ஆனா கழுதையில ஏறி வரும்போது வெற்றிகரமான பவனின்னு சொல்லி ராஜாவா நினைச்சாங்க. ஆனா அவர் சைலண்டா போயிட்டார். அப்போ அவங்களால இயேசுவை மேசியான்னு இமேஜின் என்ன செய்ய முடியல, பண்ண முடியல. ஏன்னா ராஜான்னா எங்களை விடுவிப்பாரியா. ஆனா இவரை ராஜா நீங்க என்ன அர்த்தத்தில் சொல்றீங்க? அதான் எங்களுக்கு இடரலா இருக்கு. இதான் யூதர்களுடைய கண்ணோட்டம். கிரேக்கர்களுக்கு இது எப்படி இருக்கு? பைத்தியம். கிரேக்கர்களுக்கு கடவுள் எண்ணிக்கைக்கு கணக்கே கிடையாது. கடவுள்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. கிரேக்க கடவுள்கள் பேரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அட்லஸ், ஹெர்குலஸ், இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பிக்சர் பார்த்துருக்கீங்களா? அட்லஸ்னு ஒரு சைக்கிள் இருந்துச்சு. ஆமாம், பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு லோகோ இருக்கும். என்ன லோகோ இருக்கும்? ஒரு மனிதன் அப்படியே ஒரு உலகம், அந்த பூமியை தூக்கி அப்படி தாங்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு. பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் அவங்க கடவுள் என்ன செய்கிறாராம்? பூமியே தாங்கிட்டு இருக்கிறாராம்.
அல்லேலூயா. கிரேக்கர்களுடைய கான்செப்ட்ல கடவுள்னா இப்படி தான் இருப்பார். இப்போ அவர்கிட்ட போய் இயேசுவை சிலுவையில் அடிச்சிட்டாங்க. அவரை என்ன செஞ்சிட்டாங்க? எல்லாரும் ரொம்ப அவமானப்படுத்தி குற்றப்படுத்தி கடைசியில் யாருமே அவரை என்ன செய்யல, காப்பாற்றலை. எல்லாரும் அவருக்கு எதிராக மாறிட்டாங்க. அவர்கிட்ட எத்தனையோ தடவை சொன்னாங்க, நீ தேவனுடைய குமாரனே, ஆனால் கீழே அவர் இறங்கி என்ன செய்யல, வரல அப்படின்னு சொல்லி அவர் மூலமாக தான் ரட்சிப்புன்னா அவன் சிரிப்பான். என்ன நீ எங்கள் கடவுள் உலகத்தையே தூக்கி நிப்பாட்டிட்டு இருக்காரு, நீ கடவுள்னு சொல்கிற ஆள் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு பரிதாபமானா, இதெல்லாம் உனக்கு பைத்தியமாக தெரியலையா? அதான் கிரேக்கருக்கு அது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் இங்கே தான் பலன் இருக்கு. இந்த இயேசுவை நம்ம விசுவாசித்து அவர் தான் ரட்சகர், பாவத்திற்கு அவர் தன்னையே என்ன செஞ்சார், அர்ப்பணித்தார். மனிதனுடைய மீட்பிற்காகவே அவர் இந்த பூமிக்கு என்ன செஞ்சார், இறங்கி வந்தார். அப்படிங்கிறத நம்ம நம்பணும். பார்த்தீங்களா, இன்னைக்கு நம்மளாம் யாரு? நம்மளாம் பலவான்களா மாறிட்டோம், உலகத்தை ஜெயிக்கிறவங்களா மாறிட்டோம். மாம்சத்தை ஜெயிக்கிற பலன் நமக்கு வந்துட்டு, பிசாசை ஜெயிக்கிற பலன் வந்துட்டு, அதனால தான் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். நம்ம சாதாரணமான ஆட்கள் தான், பலவீனமான ஆட்கள் தான். ஆனால் உலகம் நம்மள்கிட்ட ஜெயிக்க முடியல. பிசாசு நம்மள்கிட்ட மோதி பார்க்குறான், ஜெயிக்க முடியல. மாம்சம் நம்மள்கிட்ட போராடுது, ஜெயிக்க முடியல. காரணம், நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள், இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்ப புரியுது? நான் ஜெயிக்கிறவன், நான் ஜெயிக்கிறவள். ஆமே, நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு தேவ பிள்ளை. என்னை எதுவும் மேற்கொள்ள முடியாது. அதனால இயேசுக்குள்ள எனக்கு எப்பொழுது என்ன உண்டு? வெற்றி, பலன், ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், மேன்மை, நன்மை, சுகம். இந்த பூமியிலையும் சரி மறுமையிலையும் சரி எனக்கு வேண்டிய எல்லாம் யாருக்குள்ள இருக்கு? கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிபூரணமாயிருக்கு. இப்படிப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொள்ள நமக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைச்சிருக்க. இந்த இயேசு இல்லாத உலகத்தை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? இயேசு இல்லாத வாழ்க்கையை நினைச்சு பார்க்க முடியுமா? இயேசுவும் சிலுவை இல்லாத பைபிளை நம்மளால பார்க்க முடியுமா? கற்பனை செய்ய முடியுமா? அப்ப இயேசுவை சிலுவையெல்லாம் என்ன செய்ய முடியாது, மறைக்கவும் முடியாது, மாற்றி அமைக்கவும் முடியாது. இது மனிதனுக்கு தேவையான சத்தியம். அல்லேலூயா. போலந்து நாட்டில் ஒரு புது பிரதமர் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் ஒரு சட்டம் போட்டாராம். அந்த சட்டம் என்னன்னா, நம்ம நாட்டில் காமன் பிளேசஸ் எங்கெல்லாம் சிலுவை இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துடணும். கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தமான ஆஃபீஸர்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையும் இருக்கிற சிலுவை என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும்னு பயங்கரமான சட்டம். இப்போ வேக வேகமாக என்னது அகற்றப்படுகிறது. அது மாதிரி அந்த நாட்களில் இந்த கேத்தலிக் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் அந்த நாடு இருந்திருக்கு. அப்போ ஸ்கூல்ஸில் வந்து அந்த சிலுவை எடுக்கும்போது அங்கே இருந்த ஃபாதர்ஸ், அங்கே இருந்த நன்ஸ் அவங்களாம் சொன்னாங்களாம், நாங்கள் இதற்கு அனுமதிக்க மாட்டோம். அல்லேலூயா. அப்போ இவங்க இல்லை, நீங்கள் அனுமதிக்கலைன்னா சட்டப்படி உங்கள் மேலே நடவடிக்கையெல்லாம், ஏன்னா இது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு, பரவாயில்ல என்ன நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்ல, சிலுவையை அகற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அனுமதிக்க. 600 பிள்ளைங்க அந்த ஸ்கூலில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினாங்க. நாங்கள் யாரும் வெளியே வர மாட்டோம், சிலுவை எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த ஸ்கூலை சரவுண்ட் பண்ணிட்டாங்க எல்லா அதிகாரிகள். நீங்கள் ஒழுங்காக வெளியே ஓடி போயிருங்க, உங்கள் இருப்பிடங்களுக்கு போயிருங்க, இல்லாட்டி நடக்கிறதே வேறு. தடியடி நடத்தப்படும், தண்ணீர் பீச்சி அடிக்கப்படும், நம்ம ஆட்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதை மாதிரி அவங்கள மிரட்டியிருக்காங்க. ஆனால் யாருமே அசையலை. பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சிலுவை அகற்றப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஒத்துக்கொள்ள மாட்டோம். கடைசியில் பாருங்கள், இந்த செய்தி எல்லா இடத்துக்கும் பரவுது. அந்த நாட்டில் இருந்த மாணவர்கள் எல்லாரும் இதை கேள்விப்பட்டோடனே ஒரு 2500 பேர் ஒரு பெரிய பேரணியாக அந்த ஸ்கூல் கேம்பஸுக்கு வந்துட்டாங்க. எல்லார் கையிலும் என்னது, சிலுவை. அல்லேலூயா. இப்போ இந்த பிக்சர் உலகம் முழுவதும் பரவுது. உலகம் எங்கிலும் இந்த படம் என்ன செய்யுது, பரப்பப்படுது. சிலுவையை அகற்ற புதிய சட்டம் இயற்றப்பட்டதுனால இங்கே ஒரு போராட்டம் என்ன செய்யுது. கடைசியில் பார்த்தாரு நிலைமை ரொம்ப மோசமாகுது, அதனால இந்த சட்டத்தை என்ன செஞ்சிடும், வாபஸ் வாங்கிட்டாங்களாம். அல்லேலூயா. அந்த டைமில் அன்னைக்கு ஒரு ஃபாதர் பிரசங்கம் பண்ணாராம், அந்த சண்டே சர்வீஸில் பிரசங்கம். அந்த பிரசங்கத்துக்கு தலைப்பு என்ன தெரியுமா, சிலுவை இல்லையே போலந்து இல்லை. அல்லேலூயா. சிலுவை இல்லைன்னா போலந்து இல்லை. நான் சொல்கிறேன், சிலுவை இல்லைன்னா உலகமே இல்லை. சிலுவை இல்லைன்னா நானும் இல்லை, நீங்களும் இல்லை. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீங்க?
சிலுவையினால தான் நம்ம மீட்கப்பட்டு. நடந்தது என்ன தெரியுமா? அவங்க எத்தனை சிலுவைகளை அகற்றினார்களோ அதை காட்டிலும் பல மடங்கு சிலுவைகள் புதிதாய் நாட்டப்பட்டதாம். அப்ப என்னைக்கு இந்த கிறிஸ்துவுக்கு எதிராக, சுவிசேஷத்துக்கு விரோதமா சத்துரு தன்னுடைய கையை ஓங்குறானோ அன்னைக்கு இது அதிகமாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. அப்ப நம்முடைய அர்ப்பணிப்பெல்லாம், ஆண்டவரே எக்காரணம் கொண்டு இந்த சிலுவையை நான் மறக்கவே மாட்டேன். ஆமென். இந்த சிலுவையை நான் பின்னாடி வச்சுட்டு எனக்கு முன்னாடி உலகத்தை வைக்க மாட்டேன். இந்த சிலுவையை பின்னாடி வச்சுட்டு எனக்கு முன்னாடி என்னுடைய சுயத்தை நான் நினைச்ச மாட்டேன், வைக்க மாட்டேன். எனக்கு எப்போவுமே சிலுவை தான் முன்னால். எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? இந்த உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாவற்றையும் உதறி, உடல், பொருள், ஆவி, உடைமைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த சிலுவையோடு என்னை நான் இணைத்துக் கொள்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் பாடுகளின் ஐக்கியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளோடு என்னை ஐக்கியப்படுத்துவதற்கு ஹல்லேலூயா என்னை அர்ப்பணிக்கிறேன். Thank you Lord. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல், பொருள், ஆவி, உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல், பொருள், ஆவி, உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. ஆமென். எனக்குள்ளே இயேசு. நடந்தாலும் எவ்வேளை எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தால் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. என் இயேசு சிந்திய இரத்தத்தினால் என்றும் விடுதலையே. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சிலுவையை சுமப்பதற்கு அர்ப்பணிக்கிறோம். உம்மை பின்பற்றி வருவதற்கு அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.